தலைப்புச் செய்தி. யாழ் தென்மராட்சி வர்த்தகர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய கோரிக்கை. இனி விரிவான செய்தி. யாழ் தென்மராட்சி வர்த்தகர்களுக்கு முக்கிய கோரிக்கையொன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நிறுக்கும் கருவிகளை முத்திரையிடுவதற்கான நடமாடும் சேவை நாளை வியாழக்கிழமை முதல் ஆரம்பிக்க இருப்பதால் வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் இதனை கவனத்திற்கொண்டு நிறுக்கும் கருவிகளை முத்திரையிட்டுக் கொள்ளுமாறு சாவகச்சேரி பிரதேச சபையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். அந்த வகையில் சாவகச்சேரி பிரதேச வர்த்தகர்கள் தமது நிறுக்கும் கருவிகளை முத்திரையிடுதலுக்கான நடமாடும் சேவை நாளை வியாழக்கிழமை முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை சாவகச்சேரி நகரசபை அலுவலகத்தில் இடம்பெறவுள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குறித்த நடமாடும் சேவை இடம்பெற மாட்டாது. அத்தோடு கொடிகாமம், வரணி மற்றும் மிரிஸ்வில் பகுதி வர்த்தகர்கள் தமது நிறுக்கும் கருவிகளை முத்திரையிடுதலுக்கான நடமாடும் சேவை எதிர்வரும் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகிய தினங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை கொடிகாமம் பேருந்து தரிப்பிட நிலையம் முன்பாக உள்ள சாவகச்சேரி பிரதேச சபை பொது மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. அதேவேளை கைதடி பகுதி வர்த்தகர்கள் தமது நிறுக்கும் கருவிகளை முத்திரையிடுதலுக்கான நடமாடும் சேவை எதிர்வரும் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் 19ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய இரு தினங்களிலும் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை கைதடி சந்தியில் உள்ள கைதடி தெற்கு சனசமூக நிலையத்தில் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தென்மராட்சி பிரதேச வர்த்தகர்கள் அறிவிக்கப்பட்ட குறித்த தினங்களில் தமது நிறுக்கும் கருவிகளை முத்திரையிட முடியும் எனவும், தவறும் பட்சத்தில் பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் சாவகச்சேரி பிரதேச சபையினர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.